சும்மா அப்படியே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஆடும், மூஞ்சி தான் வெறப்பாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிட்டே இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ட்டு. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலை எடுத்து வைக்கலாமா, காரியத்தை செய்யலாமா, துபாய்க்கு போகலாமா, இல்லை இங்கேயே இருந்துடலாமா, இன்னும் நிறைய ஓடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, உன் நடைய நான் என்ன பண்ணுவேன், உறுதிப்படுத்துவேன். இந்த தோல்வியை குறித்து பயப்படாதங்கிறாரு. தோற்றுவோமேங்கிற பயம் மனிதர்களை எதையுமே செய்ய விடாம தடுத்தது. இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருந்தோம், இவ்வளோ கிருபைகள் இருந்தோம், இவ்வளோ வசனங்கள் இருந்தோம், எல்லாம் இருந்தோம், ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்காங்கன்னா ஒரு பயம் உள்ள. அது அப்படி ஆயிட்டுனா நம்ம வேற எதையோ பார்க்குறோம். நான் அடி எடுத்து வச்சா என் அடியை உறுதிப்படுத்துகிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த உயரிய காரியங்களை குறித்து அவரை வச்சு யோசித்து அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில அடி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அடி பிசகவில்லை, பாகுபலி சரியாகவே இருக்கு. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கும். தைரியமா அடி எடுத்து வைங்க. இன்னும் நம்ம பாணியில சொல்லணும்னா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. பொதுவாக மனுஷங்களுக்கு இந்த வெற்றி, உயர்வு, நன்மை அப்படி நம்ம பேசும்போது எல்லாருடைய மனசுல வர்றது என்ன தெரியுமா, இந்த உலகத்துல இதெல்லாம் நல்லவங்களுக்கு கிடையாது, கெட்டவனுக்கு தான் காலம் பிரதர். நல்லதுக்கு காலம் உண்டா பிரதர், நான் களம் இறங்கலாமா பிரதர், அப்படி யோசிக்காத. கர்த்தரை நம்பி இறங்கு, கர்த்தரை நம்பி காலை எடுத்து வை. எல்லாரும் கர்த்தருக்காக நீ வாழும் பொழுது பரலோகத்தை சுதந்தரிப்பான். கர்த்தருக்காக வாழும் பொழுது அங்கு ஒரு கூடாரத்தை தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் மகனே. பூமியை குறித்த ஃபோக்கஸே போயிட்டு பாருங்களேன். எல்லாம் ஹெவன் ஃபோக்கஸ்ட் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. எப்போ நம்ம அங்கே போவோம், இல்லை அவர் எப்போ இங்கே வருவார், இப்படியே மாற்றிட்டாங்க. கர்த்தர் வந்து இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள, பூமியில் இருக்கிற நன்மைகளை, உயர்வுகளை, வேலை வாய்ப்புகளை, பதவிகளை, சிறந்த காரியங்களை சுதந்திரிக்க அவர் எனக்கு உதவி செய்யும். இந்த கிறிஸ்தவங்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற நாளெல்லாம் முடிஞ்சு ஏக்கர் கணக்கில் லேண்டு உங்க கையில வரும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் சொல்றேன், கெட் தட் ரெவலேஷன். ஏன்னா நீங்க பூமியை சுதந்திரிப்பீர்கள். உலகம் உன்னுடைய உலகங்கிற இந்த எண்ணம் கிறிஸ்தவங்களுக்கு இல்லாம போனதுனாலதான் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. அது அழிய போற உலகம் தானே. ஆனா நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். அப்ப மனுஷன் வந்து பரலோகத்தை இழக்கல, மனுஷன் பூமியை தான் இழந்தான். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து அந்த பத்திரத்தை மறுபடியும் புடுங்கி யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது அப்படின்னு யார் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, மனுஷன் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. வெளிப்பாடுலாம் போயிடுச்சுன்னா ஏக்கர் கணக்குல உங்க கையில வர ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை கையில கொடுப்பார், பூமியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் வந்து எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கிறாரு. இது என்ன மகிமையை பார்க்கணுனாலும் பார்க்கலாம், என்ன வெற்றியை பார்க்கணுனாலும் பார்க்கலாம், என்ன மாதிரி ஒரு பெருக்கத்தை பார்க்கணுனாலும் பார்க்கலாம். ஏன்னா தேவன் எப்பவுமே தேவன் தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். ஆமென். சூப்பர். யோவான் 5:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இயேசு எதையுமே ஒரு தடையா பார்க்கல, எதிர்பார்க்கல. தடை இல்லாம போறது ஒன்று, எத்தனை தடை வந்தாலும் தாண்டி போறது ஒன்று. எல்லாமே இருக்கு. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வாழ்கிறது தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. பாருங்களேன். ஆமாம், ஒரு சமாதானமான சூழலும் அது நமக்கு ஆண்டவர் பண்ணுற ஒரு காரியம்தான். அதே நேரத்தில் சில எதிர்ப்புகள் வரும்போதும் அதுக்கு நடுவில் நின்று ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹார்ட் ப்ரிப்பரேஷன். இது எல்லாத்துலேயும் நாம் நடக்க தயாராக இருந்தால் கடவுள் வந்து சொல்கிறார் பாருங்க, இந்த பூமியின் எல்லையை என்கிட்ட கேளு, ஜாதிகளை என்கிட்ட சுதந்திரமா கேளு, நான் அதை உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். ஆமென். அவர் வந்து சும்மா இந்த கேளு அண்ணன் தானே கேட்க அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து நிஜமாவே கேட்க சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஆஸ்க் பிக் திங்ஸ். பெரிய காரியங்களை அவரிடத்தில் கேட்கலாம், பெரிய காரியங்களை அவரிடத்தில் எதிர்பார்க்கலாம், பெரிய காரியங்களை அவருடைய நாம மகிமைக்காக நாம் சாதிக்கலாம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ அதனால் தேவன் பாருங்கள் ரொம்ப அற்புதமானவர். அவருடைய வார்த்தைகள் மாறாதது, அவருடைய கிருபைகள்
மாறாதது, அவருடைய தயவு மாறாதது. அதுதான் இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த அடிகளை நாம் எடுத்து வைக்கிறோம். அவர் நம் நடைகளை உறுதிப்படுத்துவார். எல்லாம் சொல்லாமா, என் நடைகளை உறுதிப்படுத்துவார். சிலருக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட பயமாக இருக்குது, என்ன ஆயிருமோ அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, தைரியமாக உங்கள் காலை எடுத்து வையுங்க. பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது, உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37 23 பாருங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் என்ன பண்ணுறாரு, பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, உங்கள் நடைகளை அவர் என்ன பண்ணுறாரு, உறுதிப்படுத்துகிறார். எப்படி வருது? The steps of a good man and righteous man are directed and established by the Lord. சும்மா அப்படியே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஆடும், மூஞ்சி தான் வெறப்பாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிட்டே இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, உன் நடையை நான் என்ன பண்ணுவேன், உறுதிப்படுத்துவேன். ஐ வில் direct and established by the Lord, and he delight in his ways and bless his path. அவனுடைய வழி அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வழியின் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். சிலர் கேட்குறாங்க, என்ன நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறீங்க, என்ன தைரியத்தில் செய்கிறீங்க, எப்படி எல்லாம் பண்ணுறீங்கலாம் கேட்குறாங்க. நான் மட்டும் இல்லை, யார் என்ன பண்ணாலும் இதுதான் வழி. பாருங்கள், அது என்னென்னா, என் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். ஆமேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார். ஆமேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் உறங்காதவர். அப்போ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குது. தைரியமாக காலை எடுத்து வைக்கலாம். ஏன்னா என் நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நீதிமான் வந்து நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சில காலை எடுத்து வைக்கலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, துபாய்க்கு போகலாமா, இல்லை இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு நிறைய ஓடுது. வாழ்க்கையில் நிறைய நேரம் அப்படி கேள்வி வருது. ஏதாவது செய்யலாமா, போகலாமா, ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கும்போது நிறைய மனசுக்குள்ளே ஏராளமான கொஸ்டின்ஸ் வருது. பாருங்களேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்யலாமா பண்ணலாமான்னு யோசிச்சே பாதி ஆயிரும் லைஃப்பில். அவங்க வாழ்க்கையே வந்து திட்டமிடுறதுக்கே பாதி லைஃப் போயிடும். அப்புறம் எப்போ வாழ்வாங்கன்னே தெரில. வாழ்க்கையில் திட்டம் இருக்கணும், ஆனால் திட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. பாருங்கள், பிளான் வந்து ரொம்ப அவசியம். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், ஆனால் பிளானே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பிளானே பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், அதை செஞ்சிடணும், இப்படி பண்ணிடணும், அதை முடிச்சிடணும், இப்படி பண்ணிடணும், எல்லாம் இருக்கும். ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு அடியை கூட எடுத்து வைக்கவே மாட்டான். இந்த மாலையில் என்ன பேச விரும்புகிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தைரியமாக அடி எடுத்து வைங்க. ஆமேன். இன்னும் நம்ம பாணியில் சொல்லணும்னா, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. ஆமேன். ஆமாம், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. நான் பாருங்க, சர்ச்சு சண்டே சர்வீஸ்லேயே படிக்கலாம் போல. என்ன வரிகள் எப்படி எழுதுறாங்க பாருங்க. திருப்தியே ஆகாத நட வேத வசனம் தான். நீதிமானின் பாதை ராஜபாதை. ஆமென். ஆமாம், எடுத்து வை, தைரியமாக காலை எடுத்து வை. ஆமாம், உயரத்துக்கு வா. ஒரு உயரத்துக்கு வந்தியா அங்கேயே நிற்காத. எப்படி பாருங்க, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. சிகரத்தை அடைஞ்சிட்டா அவ்வளோதான் அப்படின்னா வானத்தில் ஏறு. ஆமேன். உன் கனவுக்கு முடிவே வைக்காத. ஏன்னா கனவு என்னைக்கு முடிஞ்சிருதோ அன்னைக்கு நீ முடிஞ்சிருவ. கனவு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கை முடியுதுங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் நிஜமாக சொல்கிறேன். வாழ்க்கை எப்போ முடியுதுன்னா, எப்போ கனவு முடிஞ்சிருச்சோ அப்போவுமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கனவுனா லட்சியங்கள், நோக்கங்கள், வாழ்க்கையின்
வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான காரியங்கள் வந்தால் கூட ஒரு கனவும் லட்சியமும் இருக்கிறவங்க சோர்ந்து போகாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஆமென். இப்போ சில பிரச்சனையை நான் பார்க்கலாம், ஆனால் நான் ஒரு மகிமையை பார்க்க போகிறேன், ஒரு மகத்துவத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற இடத்த நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், போக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அப்போது திட்டங்கள், யோசனைகள், தீர்மானங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு அடி என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம். வைக்கலாமா, வச்சா ஒழுங்காக போமா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா. ஏன் இவ்வளோ பயம்னா, நம்ம வேறு எதையோ பார்க்குறோம். நான் அடியை எடுத்து வச்சா என் அடியை உறுதிப்படுத்துகிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்ம நிறைய பேர் இருக்கு, அடி எடுத்து வச்சா அடி விழுந்துட்டுனா என்ன பண்ண பிரதர் தான். அதனால தான் ஒரு அடியும் எடுத்து வைக்கிறதே இல்லை. பாருங்க, ரெண்டு விஷயம் பேசுறாரு இந்த வசனத்தில். நல்லா கவனிங்க. அவன் நடையை உறுதிப்படுத்துவார்னு உறுதியாக சொல்றாரு. ஆனால் கூட சில பேருக்கு, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா. சரிங்க பிரதர், பாசிட்டிவாகவே நீங்கள் பேசுகிறீங்க பாலசேகர் பிரதர். அதனால் சரி, நீங்கள் சொன்ன பாரி நடந்தா சந்தோஷந்தான். ஆனால் நடக்கலைன்னா, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டுனா, ஒருவேளை தோற்று போயிட்டுனா, ஒருவேளை கரெக்டாக வரலன்னா நான் என்ன பண்ணுறது பாருங்கள். அதுக்கும் எவ்வளோ நம்பிக்கை அங்கே சொல்கிறாரு பாருங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். இது எத்தனை பேருக்கு புரியுது? இது எப்படி பார்த்தீங்கன்னா, சரி நீ சொல்கிற மாதிரியே நானும் வரேன், நீ நினைக்கிறது மாதிரியே நானும் நினைக்கிறேன், உறுதிப்படுன்னு சொல்கிறேன். இல்லைங்க, படாத இடத்துல பட்டுனா என்ன பண்ணேன், நடக்காது நடந்துட்டுனா என்ன பண்ணேன். எவ்வளோ சொன்னாலும் இந்த நெகட்டிவ் போக மாட்டுக்கு, எவ்வளோ சொன்னாலும் இந்த பயம் போக மாட்டுக்கு. ஒருவேளை நான் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஒருவேளை நான் மாம்சத்தில் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஒருவேளை ஏதாவது லாஸை வந்துட்டுனா என்ன பண்ணுறது, இப்படியே நினச்சி ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒருவேளை அடி பெசகுனா கூட, ஒருவேளை கீழே விழுற மாதிரி வந்தால் கூட, வேதவசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எவ்வளோ பெரிய ஒரு சேஃப்டி நெட்டு கட்டியிருக்காரு பாருங்க. நீங்கள் நடக்கிறீங்க பிரதர், தருணம் தப்பினால் மரணம், கவலைப்படாத, தைரியமாக நட, விழமாட்டேன். விழுந்துட்டா என்ன பண்ணுறது பிரதர்? அடுத்து அதான் கேள்வி. விழுந்துட்டா கவலைப்படாத, ஆண்டவர் நெட்டு கட்டியிருக்கிறாரு கீழே. ஆமென். ஆமாம், நெட்டு கட்டியிருக்கிறார். ஆமென். அவருடைய கிரேஸ்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க, அவருடைய தயவுக்குள்ளே தான் இருப்பீங்க. அவனை உங்களை மறுபடியும் தூக்கி மேலே கொண்டு வருவார். ஆமென். இது என்னென்னா, இந்த தோல்வியை குறித்து பயப்படாதங்கிறாரு கடவுள். தோற்றுருவோமேங்கிற பயம் மனிதர்களை எதையுமே செய்ய விடாமல் தடுத்துருது. த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதுதான் நிறைய பேர் எதுவுமே செய்ய, இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருந்தோம், இவ்வளோ கிருபைகள் இருந்தோம், இவ்வளோ வசனங்கள் இருந்தோம், எல்லாம் இருந்தும் ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்காங்கன்னா ஒரு பயம் உள்ள. அது அப்படி ஆயிட்டுனா, இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பயத்திலேயே எதையுமே செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும், ஒருவேளை அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எல்லாம் என்ன அருமையா இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கையினால் தாங்குகிறார். ஆமென். முதல்ல சொல்றிய உளமாட்டையா, உளமாட்டேங்கிறார். முதல்ல உளுந்துட்டா அப்படிங்க, உளுந்துட்டா என்ன, தாங்கிடுவார், உன்னை தூக்கிடுவார், உன்னை விடவே மாட்டார். ஆமென். தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், சுமப்பார். உன் தாயின் கருவில் வெளிப்பட்டது நான் அப்படிதான் அதை செஞ்சேன், உன் நிறைய வயது மட்டும் உனக்கு அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க,
இது வந்து நார்மலான ஒரு கான்ஃபிடென்ஸோ ஒரு நார்மலான ஒரு ஏதோ நம்பிக்கை அப்படி கிடையாது. இது பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையினாலும் தேவனை குறித்து அறிவினாலும் வருகிற ஒரு போல்னஸ். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். நல்லா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, பயப்படாத, நட போடு, காலை எடுத்து வை, தைரியமாக வை. ஏன்னா பயந்து பயந்து எதையுமே செய்யாமல் போயிட்டாங்க மனிதர்கள். அதனால தான் சொல்கிறாங்க, பயம் உங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் பயத்தை நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க. அது உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்க, தைரியமாக போங்க. இன்னும் பாருங்களேன், உள்ள பயம் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கணும் அவசியம் இல்லை. போயிட்டே இருங்க, அப்புறம் அந்த பயம் எங்கே போகுதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் செய்யும்போது ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஒரு மேடை ஏறும்போது ஒரு பயம் வருது, ஒருத்தட்ட பேசும்போது ஒரு பயம் வருது, ஏதாவது ஒன்று செய்யும்போது ஒன்று வரதான் செய்யுது. அதுக்காக நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியாது பாருங்கள். சரி, அதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் செய்யலாம் பிரதர் அப்படின்ட்டே உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அடி எடுத்து வை. ஆமென், அடி எடுத்து வை. ஆமாம் சொல்கிறாரு, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஆமென். ஆமாம், உன் கம்பெனியை, உன்னுடைய கனவுகளை, உன் வாழ்க்கையின் லட்சியங்களை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, அதன் முளைகளை உறுதிப்படுத்து, அது விரியட்டும் அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். நான் மாதிரி ஒரு தேவன் பாருங்க. இந்த திங்க் பிக்கு ட்ரீம் பிக்குன்ட்டு எழுதி லட்சக்கணக்கில் புக்கு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன் வந்து எப்பவும் அதை எவ்வளோ பேசியிருக்கிறார் பாருங்களேன். எப்பவும் அதை பேசியிருக்கிறார். எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறாங்க. உயர்வா என்ன பண்ணு நென, பெருசா நென. இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் மேலே வந்துடுறாங்க பாருங்களேன். ஆனால் நமக்கு வந்து தேவனே சொல்கிறார், வெறும் கருத்து இல்லைங்க, கத்தருங்க நமக்கு. கத்தர். நாம் வெறும் கருத்துக்களை நம்பிட்டு போகிற கருத்து கந்தசாமி கிடையாது. ஆமென். நம்ம கூட கத்தரே இருக்கிறார். வெறும் கருத்துக்களை வைத்த மனிதர்கள் இவ்வளோ மேலே வந்துடுறாங்கன்னா கத்தரே வச்சிருக்கிறோம். அப்போ நாம் எப்படி மேலே வராமல் இருப்போம், ஜெயிக்காமல் இருப்போம், முன்னேறாமல் இருப்போம்? கண்டிப்பாக மேலே வருவோம் பாருங்கள். கண்டிப்பாக மேலே வருவோம் பாருங்கள். இதுக்கு வருவோம். இந்த 37 கொஞ்சம் இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஏசாயால இருக்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அது போட்டிங்களா? சூப்பர்மா. 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கடவுள் பாருங்க, உனக்கு இருக்கிறது போதும், இந்த கொஞ்சத்திலேயே நீ உட்கார்ந்துக்கோ, அதிகத்துக்கு ஆசைப்படாத. இந்த மாதிரி பேசுகிற கடவுள் கிடையாது. இந்த மாதிரி பேசுகிற கடவுள் தான் கடவுளுங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதான் பெரிய தப்பு. கடவுள் இந்த மாதிரி பேசுகிற கடவுளே கிடையாது. கடவுள் எப்படி பேசுகிறாரு? உன் கூடாரத்தின் இடத்த. கடவுளுடைய மனசில் இருக்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிறத விட உங்கள் வாழ்க்கை விசாலமாக வேண்டும் என்பது. ஆமென். விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். எல்லாம் சொல்லுங்க, விசாலமாக்கு, விரிவாகட்டும் சொல்றாரு. தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்த. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க. கனவு இல்லாதவனுக்கும் கனவு வந்துடும், ஆசை இல்லாதவனுக்கும் ஆசை வந்துடும், நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நம்பிக்கை வந்துடும், செயல்படாமல் இருக்கிற ஆளும் செயல்பட ஆரம்பிச்சிருவான் பாருங்களேன். ஆமென். ஆமாங்க, என் கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, எனக்கு தோல்வி கிடையாது. ஒருத்தன் சொல்லுவான், தோத்துட்டாலும் என்ன தூக்குவாரு. ஆமென். தூக்குவார், என்ன விடமாட்டார். இப்போ பேதுரு வந்து போட்டில் இருந்து இறங்கி காலை எடுத்து வைக்க போகிறான், பின்னாடிலாம் பார்த்து பார்த்து அப்படிங்க. கடல் புயல் வேற மாதிரி இருக்கு, காற்று வேற மாதிரி இருக்கு, அலை வேற மாதிரி இருக்கு. வந்திருக்க ஒரு ஆண்டவரான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா ஒரு டவுட்டில் தான் பேசுகிறாங்க. ஆண்டவரே நீரே ஆனால் அப்படின்னா என்ன? அங்கே ஒரு ஆனால் இருக்கு. 3 மணிக்கு வந்திருக்கவர் ஆண்டவரா கத்தரா காஞ்சனாவானே தெரில.
ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஒரு அஷூரன்ஸே இல்லை பாருங்களேன். எல்லாம் 100% தெளிவாக தெரிஞ்ச பிறகு நான் பண்ண போகிறவங்க பண்ணவே மாட்டாங்க பாருங்களேன். அப்புறம் நீங்கள் அங்கே விசுவாசம் என்னத்துக்கு? அப்புறம் விசுவாசமே தேவையில்லை பாருங்களேன். எல்லாமே தெளிவாக எனக்கு தெரியலங்க, என்னன்னே தெரில. ஆனால் என் கர்த்தரை நம்பி நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். என் கர்த்தர் என்னை விடமாட்டார், என் கர்த்தர் என்னை தூக்குவார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாம் செயல்பட தூங்கினால் வெற்றி நிச்சயம் சொல்கிறேன். இன்னைக்கு மாலை வேலையில் கர்த்தர் அதுதான் சொல்லு, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொள்ள மனுஷன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஊழியத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பிஸ்னஸை பண்ணி பாருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு பாருங்க. ஒரு வீடு கட்டுறதை பற்றி உங்கள் வாழ்க்கையில எந்த உயரிய காரியங்களை குறித்தும் அவரை வச்சு யோசித்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அடி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடி பிசகவில்லை, பாகுபலி அடி என்ன பண்ணல, பிசகவில்லை, சரியாகவே இருந்தது. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆமென். அப்போ பாருங்க, விசாலமாக்கு, விரிவாகட்டும், தடை செய்யாத, நீளமாக்கு, உறுதிப்படுத்து. எவ்ரி வேர்ட் இஸ் அ பவர்ஃபுல் வேர்ட் மை ஃப்ரெண்ட். எதுவுமே சும்மா கிடையாது. இவ்வளோ வல்லமையான வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா சும்மாவே இருக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துடும். ஒரு கனவு வந்துடும். அந்த கனவை தொடரணுங்கிற தைரியம் வந்துடும். அந்த கனவை தொடரும் போது வர்ற எதிர்ப்புகளை பார்த்தாலும் சோர்ந்து போக மாட்டேங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறாருங்க, எனக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம். ஒவ்வொன்றும் பண்ணும்போது ஏதாவது சும்மா பண்ண விடும், ஏதாவது ஆட்களை ஏதாவது பண்ணுவான், ஏதாவது நடக்கும். கொஞ்சம் எதிர்ப்பு எல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அன்றைக்கி ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், கோர்ட்டை பார்த்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாச்சு, பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அதனால் பயமே இல்லை, என்னன்னாலும் போய் செய்யலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடுச்சு அப்படிங்கிறார். பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. கடவுள் நமக்குள்ளே நிறைய பொட்டன்ஷியல் வச்சுருந்தா அதை ஏன் கொஞ்சமாக செய்யணும்? நிறைய செய்யலாம். ஆமென். இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை கம்மியாக யோசிச்சிருந்தீங்கன்னா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உங்கள் கனவை இன்னும் விசாலமாக்குங்க. ஆமென். தடை பண்ணாதீங்க. இல்லைங்க, அது விட மாட்டாங்க. ஒரே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, மதவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எவங்களும் இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். உங்க சார்பில் அவர் இருக்கிறாருங்க. அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை என்பதுதான் வார்த்தை. பாருங்க, என்ன அருமையான வாக்குத்தத்தம். 37 சங்கீதம் 37 எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பகுதியை தான் நம்ம படிப்போம் இந்த செவ்வாய்க்கிழமையில். ஆனால் எனக்கு இன்னைக்கு இதுதான் ரொம்ப ஊந்துதலாக இருந்தது. சங்கீதம் 37 1லேருந்து கடகடன்னு வாசிக்கிறேன். சில வார்த்தைகளை வேகமாக படிக்கலாம். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதோடு சம்பந்தமாக தான் இது இருக்குது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. என்ன சொல்கிறாரு? பொதுவாக மனுஷங்களுக்கு இந்த வெற்றி, உயர்வு, நன்மை அப்படி நம்ம பேசும்போது எல்லாருடைய மனசில் வர்றது என்ன தெரியுமா பிரதர்? இந்த உலகத்தில் இதெல்லாம் நல்லவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இந்த உலகத்தில் யாருக்கு தான்? கெட்டவனுக்கு தான் காலம் பிரதர். பேசும்போதே சொல்லுவாங்க, கெட்டவனுக்கு தான் காலம், நல்லவனுக்கெல்லாம் காலமே கிடையாது. இல்லைன்னா நல்லதுக்கு காலம் இல்லை. இப்படி டெய்லி நீங்கள் ரோட்டோட பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 வாட்டி கேட்டுருவீங்க. அங்கங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லதுக்கே காலம் இல்லைப்பா, நல்லதுக்கே காலம் இல்லைப்பா. இப்படியே டிக்ளேர் பண்ணி பூமியையே இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. நல்லதுக்கே காலம் இல்லை, கெட்டவனுக்கு தான் காலம், கேடு செய்கிறவனுக்கு தான் காலம், இப்படியே பேசுகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லை, நீ தப்பாக பார்க்குற, நான் சொல்கிற மாதிரி பாரு, என் வார்த்தையின்படி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கெட்டது பண்ணி தான் முன்னேற. இவன் ஆள் இப்போ இப்படி பணக்காரனானா, ஊரடிச்சு ஒலையில் போட்டு தான் ஆனா. இந்த ஆள் எப்படி இவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு, அவர் இவெல்லாம் கெடுத்து தான் இப்படி பெரிய ஆளா ஆனார்.
இவர் வந்து இவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கார், எப்படி இருக்கார், அவன் 100 பேரை இது பண்ணி தான் ஆனார். இப்படி எந்த வெற்றி கதைகள் அந்த உலகத்தில் பேசினாலும் டக்குன்னு வர்றது என்னென்னா, அது நல்ல விதத்தில் அவன் முன்னேறினதே கிடையாது. முன்னேற்றங்கிறது எப்படி தான் வருது, தப்பான விதத்தில் மட்டும்தான் வர முடியுங்கிறதே மைண்டில் எழுதுனதுனால சபையிலையோ மற்ற இடங்கள்லையோ, தம்பி அந்த பக்கம் நீ போவாதப்பா, ஒரே பேட் பாய்ஸ் அங்கே இருக்காங்க, நீங்கள் நம்ம ஜெபக்கூடத்திலே உட்காந்துருவோம், நம்ம கத்தரை அப்படியே தூச்சிக்கிட்டே இருப்போம், கத்தர் சீக்கிரமாக வந்துடுவார், நம்ம படார்னு என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம், நம்ம வெளியிலேயே போயிடாதீங்க, அப்பப்போ ஏதாவது சோறு கீறு சாப்பிட்டுட்டு திருப்பி ஓடி வந்துடுங்க. இப்படியே வளர்த்துட்டாங்க பாருங்கள். இப்படி என்ன பண்ணிட்டாங்க, வளர்த்துட்டாங்க. இங்கே எல்லாமே ஒரே கெட்ட கூட்டம், பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள், நல்லதுக்கு காலமே கிடையாது, கெட்டவங்க தான் முன்னேற முடியுங்கிறது எவ்வளோ ஒரு ஆழமான பிலீஃப் தெரியுமா? இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் முன்னேற முடியும்னு சொல்லி பாருங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க பிரதர் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை 4 அடி என்ன பண்ணிவிடுவான், இழுத்து போட்டுருவான். இந்த கதை தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட விதத்தில் முன்னேறுகிறவர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக இருக்கிறாங்க. கெட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, கெட்ட வழியில் முன்கோறவங்க இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்யும்போது நமக்கு பின்னாடி இருந்து அதை கெட்டதாக மாற்றுற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். எதை பார்க்கணுன்னா, என்னை எத்தனை கை இழுத்தாலும் அந்த இழுக்கிற கைக்கு நடுவில் என்னை தூக்குகிற ஒரு கை இருக்கிறது, அது இந்த இழுக்கிற கையை விட பெருசு, இந்த கையை விட அது பெருசுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல ஒரு நண்டு கதை. எல்லா நாட்டுக்கும் நண்டு ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு ஊர் நண்டு மட்டும் மூடி திறந்தே இருந்துச்சான் கப்பலில். இப்போது அவர் வந்து கேட்டாராம், இது வந்து திறந்தே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இதெல்லாம் இந்திய நாட்டு நண்டுங்க, இதுக்கு மூடி தேவையே இல்லை. என்ன அப்படி என்ன விசேஷம்? ஒரு நண்டையும் ஒரு நண்டு மேலே ஏற விடாது. அப்படி தப்பி தவறி ஒரு நண்டு ஏறினாலும் அடுத்த நண்டு அதை பிடிச்சி என்ன பண்ணிடும், கீழே இழுத்து போடுறோம். தட் இஸ் இந்தியன் மென்டாலிட்டி, இந்தியன் நண்டுகள் அப்படின்னு இருக்காங்க. இந்த கதைலாம் வந்து என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி விட மாட்டாங்க, இழுத்து போட்டுருவாங்க, இழுத்து போட்டுருவாங்க, இப்படி தான் ஒருத்தர் வந்தார், இப்படி தான் அவர் வந்தார், இப்படி தான் இன்னொருத்தர் வந்தாருன்னு நிறைய கதைலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, சரி இழுத்து போடுற மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் யாரை தான் இழுத்து போடல, யோசேப்பை திருப்பி திருப்பி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நண்டு மாதிரி. ஆனாலும் எவ்வளோ இழுத்து போட்டானோ அதுக்கு மேலே கத்தர் கொண்டு அவனை தூக்கி உட்கார வைக்கிறார். அதுதான் வேதவசனத்தின் போதனை. ஆமென். அவனுக்கு துரோகம் பண்ணுற சகோதரர்கள் இருந்தாங்க, அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டை போட்டு அவனை சிறையில் தள்ளக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அப்போ தான் ஏறி அடிமையாக இருந்த எனக்கு பதவி உயர்வுங்கிற மாதிரி ஏறி வந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு பாம்பு கொத்தி கட்டத்தில் சங்கின்னு இறங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சங்கின்னு என்னடா மறுபடியும் 1ஆம் நம்பர்லேயோ 0லேயோ வந்து நிற்போம். 99 வந்திருக்கும், டக்குன்னு கொத்திடும், என்னன்னு கீழே சரக்குன்னு இறங்கிடும். இதுதாங்க வாழ்க்கைங்கிறதே, ஒரு அப் அண்ட் டவுனு அப்படின்னு ஒரு தத்துவத்தை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அது நடந்துச்சு. அவனை இறக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, எல்லாமே நடந்தது, இல்லைலாம் இல்லை. ஆனால் அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். கர்த்தர் அவனை மேலாக்கினார். ஏமேன். நம்ம கரெக்டானதை உள்ளே வைக்கணும் பாருங்க, வச்சாதான் இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும், சாதிக்கணுங்கிற எண்ணமும், நாமளும் போய் ஏதாவது பண்ண முடியுங்கிற ஒரு இதுவும் நமக்கு வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம். பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. பாருங்க, அவன் நல்ல வீடு வாசல்லாம் வச்சுட்டு இருப்பான், இவங்க இதை பார்த்து பொறாமை போட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கும் வீடு இருக்கு, பரலோகத்தில் கத்தர் கட்டி விட்டுருக்காரு அப்படிம்பாங்க. அப்போ போக வேண்டியதானே பரலோகத்துக்கு. என்ன இன்னும் டைல்ஸ்லாம் போட வேலை முடியல, டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்காங்க. லாக்டவுன் டைமில் கொத்தனார் வேறு கொஞ்சம் லீவுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது பாருங்கள். அதனால் கெட்ட மனுஷங்களாம் நல்ல நல்ல வீடு வச்சுருப்பான், நல்ல நல்ல கார் வச்சுருப்பான், நல்ல இப்படியே ஒரு பிக்சர் கிரியேட் ஆகிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை கவனிச்சேன்னா இந்த பிக்சரை மாற்றிடலாங்கிறாரு. எப்படி மாற்றிட முடியும்னா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்படி ஒரு பிக்சர் வரப்போகுது, அப்படி ஒரு காட்சி வரப்போகுது.
அப்படி ஒரு காரியத்தை நான் அந்த பூமியில் என்ன பண்ண போகிறேன், காட்ட போகிறேன். அவர் சொல்கிறாரு, அவனெல்லாம் பார்த்து பொறாமைப்படாதப்பா, நீ பொறாமைப்படக்கூடாது. அவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுற மாதிரி நான் உன் வாழ்க்கையை வைக்க நான் விரும்புகிறேன். ஆமென். அவன் உன்னை பார்த்து என்ன பண்ணும், அவன் பொறாமை பண்ணும். ஏன்னா வேதாகமத்தினுடைய காரியமே அதுதான். ஈசாக்கை பார்த்து அந்த பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். எங்கேயோ இருந்து வந்தாயா, எங்கிருந்தோ வந்தான். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டான், ஊர்லேயே பெரிய ஜமீன் மாதிரி ஆயிட்டான், ராஜா மாதிரி ஆயிட்டான். ராஜாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனை பார்த்து. நம்ம ராஜாவா இல்லை இவன் ராஜாவா டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா நான் பேரில் தான் ராஜா, ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா இவன் தான் ராஜா வாழ்க்கை என்ன பண்ணுறான், வாழ்கிறான். யோசித்து பாருங்களேன். பொறாமைங்கிறது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து இல்லை, அந்த நாட்டு ராஜாவுக்கே பொறாமை வர்ற மாதிரி ஈசாக்கினுடைய செழிப்பு பெரிதாக இருந்தது. அதுதான் காரியம். பாருங்களேன், நான் சொல்கிறேன், அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த மாலை வேளையில் உங்களுக்குரியவைகளாக இது இருக்கிறது. ஆமென். Yes, the same blessing, the blessings of Abraham. இயேசு அதுக்காக தான் சிலுவையில் மரித்தார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கவனிங்க, பொறாமை நம்ம போடுற மாதிரி வாழக்கூடாது, நம்மளை பார்த்து பொறாமைப்படுற மாதிரி வாழணும். பாருங்க, அப்போ சொல்கிறாரு, நம்ம வந்து அது இதுன்னு நம்ம பெருசாக வச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா பைபிளில் போட்டிருக்குது, பொறாமை எலும்புரிக்கி வசனம் இருக்குது. பொறாமை எலும்புரிக்கி, டிபிலாம் வந்துருமா, அது வந்து படுறவனுக்கு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்பட்டால் நம்ம எலும்பு உரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். தலையில வெயில் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. உன் எலும்பு உருகாதியா, பொறாமப்படுறவனுடைய எலும்பு தான் உருக போகுது. அப்படியா அப்படிங்க, தலைகீழாக இருக்குது எல்லாமே. அப்போ எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவன் பேரில் பொறாமை கொண்டுன்னு அர்த்தம். நான் மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. கடவுள் சொல்றார், ஆகட்டும். அப்போ தான் உன் பின்னாடி அவன் வருவான், நான் யாருங்கிறத அவன் தெரிஞ்சுப்பான். கண்டிப்பாக பொறாமை வருங்க. நீங்கள் முன்னேறினாலே கொஞ்சம் பேருக்கு பொறாமை வரும். சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேருக்கு நம்பிக்கை வரும், சில பேர் நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சில பேருக்கு பொறாமை வரும். அதனால் அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கூட அந்த பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். அவனுக்கு வந்த வாழ்வை பார்ப்பா அப்படின்னு என்ன பண்ணணும், நினைக்கணுமா? கடவுள் சொல்றார், நீ பொறாமைப்படக்கூடாது, நீ பொறாமைப்படுற மாதிரி இருக்கணும். ஆமென். தான் பிபிலிக்கல் ஸ்டாண்டர்டுங்க. அவர்கள் பாருங்க, இந்த பெரிய ஆள் இவன்லாம் நீ பார்க்குற, இன்னைக்கு கொஞ்சம் பசன்னு தெரியுறான். ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல கிரவுண்டில் அதை கட்டலை. அவன் பில்டிங்கை அவன் கர்த்தருடைய வழியிலையோ சரியான விதத்துலையோ அது கட்டலை. இன்னைக்கு ஓஹோன்னு தெரியுவான். நீ அதை பார்க்காத, கொஞ்ச நாளில் பாரு. அவர் சொல்கிறாரு, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுபுண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். சும்மா தலைன்னு தெரியுவான், அவ்வளோதான். திடீர்னு இவே ஊரில் பெரிய ஆளை காணியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நீ அப்படி கிடையாது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். உன் வாழ்க்கை அப்படி இருக்காது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைன்னு உன் ஆசீர்வாதம் தொடரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் விஷயம். அப்போ ரெண்டு விதத்தில் இருக்குது ப்ராஸ்பெரிட்டி, ரெண்டு விதத்துலேயும் சக்ஸஸ் இருக்குது, ரெண்டு விதத்துலேயும் உயர்வு இருக்குது. அது உண்மைதான். தப்பான வழியிலையும் மனிதர்களை கெடுத்து இதெல்லாம் பண்ணி முன்னேற முடியும். ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முன்னேற்றம் தற்காலிக முன்னேற்றம், அந்த வெற்றி தற்காலிக வெற்றி. இந்த ஆட்சியில் அடிச்சிருப்பான், அடுத்த ஆட்சி மாறினோடனே அடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்னம்மா பிடுங்கிட்டு போயிட்டாங்க? ஆமாம், பிடுங்கினதை பிடுங்கிட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்கும், கடைசியில் அது எங்கே போச்சுன்னே தெரியாது. கடவுள் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, நான் உனக்கு ஒரு வழியை சொல்லித்தரேன். 3வது வசனம் பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய் சொல்றாரு பாருங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். நீ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்காத, நீ கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பி களம் இறங்கு. ஆமென். கர்த்தரை நம்பி களம் இறங்கு.
அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன பண்ணு, எடுத்து வை, காலை எடுத்து வை. அவர் பாரு என்ன பண்ணுவாரு. அப்போ ஒரு பக்கம் இதை பேசிட்டு தான் இதை பேசுறாரு. இவங்கெல்லாம் பார்த்து எரிச்சல் அடையாத, அவங்க தலைன்னு இருக்கான்னு பார்த்து இது பண்ணாத, அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ முதல்ல ஒரு பாயிண்ட்டு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, வெற்றி முன்னேற்றம் செழிப்புனாலே அது தப்பான வழியில் தான் வருங்கிற எண்ணமே முதல்ல தப்பு பாருங்க. அது இன்னொரு வழியிலையும் வருது. எந்த வழியிலனா, கர்த்தரை நம்புறதுல, கர்த்தரை சார்ந்து கொள்றதுல அது நிச்சயமாக வருகிறது. இதை ரெண்டு விதமாக இருக்குது பாருங்களேன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜோஷுவா 1:8 நம்ம வாசிக்கும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாயை என்ன பண்ணுவாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்படி வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, then you will have good success, then you will have prosper and good success. எல்லாம் சொல்லுங்க, good success. அப்படியே வருது ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸில். இது ஆம்பிளிஃபைடா, குட் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் சக்ஸஸ். அப்போ இன்னொரு சக்ஸஸ் இருக்கு. குட் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இன்னொரு சக்ஸஸ் இருக்குது. பேட் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதுதான் அது காணாமல் போயிடுறது. திடீர்னு 4 நாள் தெரியுது, அப்புறம் யாருமே தெரியும், கடகடன்னு பெரிய ஆளான மாதிரி இருக்கும், அப்படியே போயிடும். புல்லை போல் அது வாடி போயிடும். ஆனால் நீ பனையை போல செழித்து கேதுரு போல நீ வளருவாய். அவன் செழிப்பு புல்லு மாதிரி டக்குன்னு ஒரு வாரத்தில் வளர்ந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு காணாமல் போயிடும். ஆனால் உன் செழிப்பு பனை மாதிரி கொஞ்சம் லேட் எடுக்கும், ஆனால் செழிப்பாகவே நீ இருப்ப. பனையை போல செழித்து கேதுரு போல் வளருவாய். எல்லாம் சொல்லாமா, குட் சக்ஸஸ், குட் சக்ஸஸ். நல்ல வெற்றியை நீ என்ன பண்ணுவாய், பார்ப்பாய். அப்போ கர்த்தரை நம்பி நன்மை செய். நல்லதுக்கு காலம் உண்டா பிரதர், நான் களம் இறங்கலாமா பிரதர், அப்படி யோசிக்காத. கர்த்தரை நம்பி இறங்கு, கர்த்தரை நம்பி காலை எடுத்து வை. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஏதோ ஆடு மாட்ட சொல்ற மாதிரி இருக்கு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த 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 நியூஸை போ மனசை நிரப்பாத. கடவுளுடைய வார்த்தையினால உன்னை நிரப்பிக்கோ, சத்தியத்தினால உன் மனசை நிரப்பிக்கோ. இந்த பொய்யான காரியங்களில் முன்னேற முடியும்னு 4 பேர் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நீ அதில் இது பண்ணிடாத. அது உங்களை டெம்ப்ட் பண்ணும். ஐயோ இது லேட்டாகுத, டபக்குன்னு அப்படியே சந்து வழியாக போய் நம்ம சிந்து பாடிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடவுள் சொல்கிறாரு, அது சரியான வெற்றியாக இருக்கவே முடியாது. அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு தோல்வியாக மாறிடும். என்கிட்ட என்ன இல்லைப்பா அப்படிங்கிறார் அவர். அதுதான் அவருடைய இதை, என்கிட்ட என்ன இல்லைங்கிறார். நம்ம தேவன்கிட்ட இருக்கிறது என்னென்னா, சரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜாமான் வாங்குவாங்க அந்த கடையில். எப்போமாவது பார்த்தாங்கன்னா அவர் கேட்பார், நல்லா ஞாபகம் இருக்குது, தம்பி நம்ம கடையில் எல்லாம் இருக்கு, நீங்கள் எதுக்கு இப்போ எங்கே போனீங்க அப்படிம்பார். நம்ம கடையில் எல்லாமே இருக்கு. அது மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்கேயுமே போக வேண்டியதில்லை. உனக்கு இன்பம் வேணுமா என்கிட்ட இருக்குது, வெற்றி வேணுமா என்கிட்ட இருக்குது, சுகம் வேணுமா என்கிட்ட என்ன இல்லைப்பாங்கிறார். ஆமென். என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடியவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க பக்திக்கு தான் கடவுள், பணத்துக்கு உலகம். எல்லாம் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, வேதவசனம் அப்படி என்ன பண்ணல, சொல்ல. வேதவசனம் கர்த்தரே இதை நமக்கு தருகிறார் என்று தான் வேதவசனம் சொல்லுது. அவரை நம்பி நீ செய், சத்தியத்தை, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. பொறாமப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்காத, சந்தோஷமா இரு. ஆமென். நல்லா சம்பாதிக்கணுமா, சந்தோஷமா இருங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. சாதிக்கணுமா, சந்தோஷமா இருங்க, சாதிப்பீங்க. சிலர் பாருங்க, யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. என்ன வீடு வாங்கிட்டானா நெஞ்ச பிடிக்குது, அவனுக்கு வேலை இன்னும் 2-3 குட் நியூஸ் சொன்னீங்கன்னா கீழே விழுந்துருவான். என்னது வெளிநாட்டுக்கு போறானா அப்படின்ட்டு அவன் போடுவான். உனக்கு என்ன, இப்படி எரிச்சல் அடையாத, சந்தோஷமா இரு.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. அவனுக்குலாம் வந்துட்டு எனக்கு வரலையே, அவனுக்கு நடந்துட்டு எனக்கு இல்லையா, அவங்க பெருகிட்டாங்க, நான் இப்படியே யோசிக்காது. என் கர்த்தர் எனக்கு செய்வார். போடா இன்னைக்கு நீ போடா, நான் பின்னாடி புக்கிங் பண்ணியிருக்கேன்டா, பின்னாடி வந்துட்டு இருக்கேன்டா. ஆமென். நான் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்கேன். அப்படி நீ சந்தோஷமாயிரு. இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்துருக்காரு. நானும் கட்டுவேன் சீக்கிரமா, நானும் வாங்குவேன். கர்த்தர் எனக்கு வாங்குறதுக்கான பலனை தருவார். ஆனால் பாருங்க, திடீர்னு நம்ம கூட பேசி பழகி எப்படி இருப்பாங்க, திடீர்னு ஆள்கள் காணாது. என்னன்னா நம்ம கூடனா என் கூடன்னு சொல்ல, எல்லாரோடையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நம்ம எல்லாரோடையும் திடீர்னு என்ன பண்ணோம், இவர் ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் நல்லா முன்னேறிப்பீங்க. நான் உங்களுக்கு டவுட், நம்ம ஒன்றும் சொல்லலையே, ஏதாச்சும் ஏன் ஆள் இப்போ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நடந்ததை அவரால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு வந்த சக்ஸஸை, உங்களுக்கு வந்த உயர்வை அவரால் என்ன பண்ண முடியல. ஒரு லெவலுக்கு வரைக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம அதை தாண்டிங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ, நம்ம யோசித்ததை விட ஒரு மாதிரி ஆகிட்டானே, நமக்கு ஏன் நடக்கலை, நம்மளும் அதே மாதிரி தானே பண்ணுறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அந்த பொறாமை வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, ரொம்ப கவனமாக இருக்கும். ஆச்சரியம் படக்கூடாது. சிலர் டக்குன்னு விலகிறது, சிலர் போகிறது எல்லாம் முன்னாடி எனக்கு தெரியாது, நல்லா தானே போயிட்டுருக்குது, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறத அவங்களால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம எல்லாரும் நேசிப்போம். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பொறாமை போட்டுட்டு இருக்காத, கர்த்தரிடத்தில் கேளு. அதுதான் இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அது என்னன்னா, அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, அவங்க தரல, இவங்க தரல. இதுதான் முக்கால்வாசி பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட். வச்சிருக்காரு, ஃபாரின்லாம் போய்ட்டு வந்திருக்காரு, வச்சிருக்காரு, தரமாட்டுக்காரு அப்படிம்பாங்க. இவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது, கேட்டேன் பிரதர், ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் உங்களுக்கு தர வேண்டியதில்லை, உங்களுக்கு தரத்துக்கு ஒரு நல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக தருவாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் இருக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்ற வேதவசனம் சொல்லுது. பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கவனிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். பைபிள் படிச்ச மாதிரியே இல்லை பாருங்களேன். இப்படி யாரும் பைபிள் படிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் புக் படித்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வின்னர்ஸ் மேனுவல் படித்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அதுதான் கடவுளுடைய வார்த்தையே. இட் இஸ் அ வின்னர்ஸ் மேனுவல். இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டட் புக்ஸ். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். நம்புங்க. வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பு என்ன செஞ்சானோ அந்த காரியம் வாய்த்ததான். அதை பார்த்து அந்த எஜமான் அவன் கையில் கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். ஏன்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கு, அவன் செய்கிறதெல்லாம் சிறப்பாக மாறுது. அப்போ பாருங்க, கர்த்தர் தான் வெற்றியை அருளுகிறவராய் இருக்கிறார். சொல்கிறாரு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அநீதிக்கு தான் காலன்னு சொல்லாத, உன் நீதியை நான் வெளியே கொண்டு வருவோம். உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இருட்டிலேயே அது இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, மறையாது, வெளியில் வரும். ஆமென். வெளியில் வரும். உங்களுக்கானது இருட்டுக்குள்ளேயே கிடக்காது, அது வெளியில் வரும், மறைந்து போகாது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. டப்பு டப்புன்னு ஆயிட்டானே. சிலருக்கு அதான் பாருங்க, யாராவது பார்க்குறாங்க கொஞ்சம் நல்லா, நம்மளும் பாருங்க அப்படின்னு இறங்கிடுவாங்க. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுச்சுமாங்க பாருங்க. அது மாதிரி இவங்க எதையாவது ஒன்று பார்த்து அப்படி இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதுவும் பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற தலைமுறை சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது டப்பு டிப்புன்னு நடந்துடாதா அப்படின்ட்டு
பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் தருவார். அப்படியே போகும்போது தான் ஜெயம் வருது. பாருங்களேன், கண்டிப்பாக ஜெயம் வருது, கண்டிப்பாக ஜெயம் வருது. ஆனால் 1000 ரூட்டை மற்றவங்க சொல்லுவாங்க, தம்பி அப்படி பேர் இப்படி பேர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதில் வரலாம், ஆனால் அது புல்ல மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து வந்ததுன்னா ஃபுல்லாக இருக்கும். ஆமென். எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆமென். பாருங்க, இது எவ்வளோ முக்கியமான வசனம் பாருங்க. எல்லாரும் கர்த்தருக்காக நீ வாழும் பொழுது பரலோகத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தருக்காக வாழும் பொழுது பரலோகத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு. கர்த்தருக்காக வாழும் பொழுது அங்கு ஒரு குடாரத்தை தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மகனே மகளே, என்ன அப்படியே போ. ஆனால் இது முற்றிலும் வேத வசனத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. பாருங்களேன், நான் தான் கேட்பேன், பரலோகத்தை உனக்கு தருவார்னு ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு பைபிளில் காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்கிரிப்சர். ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த பூமியை தருவார்னு 100 வசனம் காட்டுறேன். நான் உங்களுக்கு 100 ஸ்கிரிப்சர்ஸ் காட்டுறேன். நான் ஒன்று இது தனியாக வச்சு இது எழுதிட்டு இருக்கிறேன் நான், ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ட்டு. இந்த பூமியை எப்படி நாம் இன்ஹெரிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் சீக்கிரமாக வரும். கவனிங்க, அங்கே பாருங்கள், இது என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொல்லுங்க, பூமியை. இந்த பூமியை குறித்த ஃபோக்கஸ்டே போயிட்டு பாருங்களேன், எல்லாம் ஹெவன் ஃபோக்கஸ்ட் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க. எப்போ நம்ம அங்கே போவோம், இல்லை அவர் எப்போ இங்கே வருவார், இப்படியே மாற்றிட்டாங்க. அதனால தான் இங்கே ஒரு வெற்றியாக இல்லை, இங்கே ஒரு ஜெயம் ஏற்படுறதே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள, இந்த பூமியில் இருக்கிற நன்மைகளை, உயர்வுகளை, வேலை வாய்ப்புகளை, பதவிகளை, சிறந்த காரியங்களை சுதந்திரிக்க அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். இதெல்லாம் போதிக்கப்படவே இல்லை பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் எவ்வளோ ஆச்சரியங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரே ஒரு சங்கீதத்தில் மட்டும் எத்தனை முறை ஒரு வார்த்தை எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. அது எவ்வளோ முக்கியமாக இருந்தால் அது அத்தனை முறை வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ 9வது வசனத்தில் என்ன இருக்குது? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சொல்லுங்க, பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். அப்புறம் பாருங்க, இந்த 37 மட்டும் எத்தனை முறை வருது பாருங்க. 29 பாருங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். எங்க வாசமா இருப்பாங்க? அப்படிதான் இருக்கு. நீதிமான்களுக்கெல்லாம் இந்த பூமி கிடையாதுங்க, பொல்லாதவனுக்கு இந்த பூமி. நீதிமானுக்கு கடவுள் பரலோகத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ஒரு லேண்டுக்கு ஒன்றும் வாங்காமல் போயிட்டாங்க. ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாய் இருப்பார்கள். 34 பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த பூமியை நீ சுதந்தரித்துக் கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். திரும்ப திரும்ப ஒரு சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை திரும்ப திரும்ப என்ன வருது? திரும்ப திரும்ப சொல்ற நீ என்னது? பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய், பூமியை நீ சுதந்தரிப்பாய். இது 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 நம்பவே முடியாது. நீங்கள் எங்கேயாவது போய் சொல்லி பாருங்க, என்னங்க இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படிமா. நீங்கள் மாற்றி கேட்டிருக்கீங்க பாஸ், நான் மாற்றி பேசலை. நீங்கள் மாற்றி இந்த பைபிள் எடுக்க என்ன தலக்க மாட்டி காட்டுறீங்க? தலக்க மாற்றி நீங்கள் வச்சுருக்கீங்க, பார்க்குறீங்க. இப்போ தான் நேரியாக என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். பூசா பேசுகிறாங்க அப்படிம்பாங்க நிறைய பேர். பூசாலாம் பேசலை, இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பூசா இதில் பேசுனேன்? நான் ஒன்றுமே பூசா பேசலை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் இதில் இல்லாதெல்லாம் பேசியாச்சு, அதான் பிரச்சனை. இதில் இருக்கிறத பேசவே இல்லை. இதில் எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னா தேடிட்டு இருக்காங்க. ஆமாம், பரலோகத்துக்கு போகிறதுக்கான வசனம் என்ன இருக்குன்னு தேடுறாங்க.
பரலோகம் இங்கே வர்றதுக்கான வசனம் தான் இருக்குது, இங்கே பரலோகமாக மாறுறதுக்கான வசனம் தான் இருக்குது. இந்த பூமியை தேவன் அவருடைய பிள்ளைகள் கையில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் வாக்காக இருக்கிறது. ஆமென். மனுஷன் வந்து பாவம் செய்த போது அவன் பரலோகத்தை இழக்கவில்லை. இன்னைக்கு பாவம் செஞ்சோடனே பரலோகத்துலேருந்து தள்ளிட்டார் போல அப்படின்னு இல்லைங்க, அவன் பூமியில் தான் இருந்தான். மனுஷனை படைச்சு கடவுள் பரலோகத்தில் வைக்கல, மனுஷனை படைச்சு எங்கே வச்சுருந்தாரு? இந்த பூமியில் ஏதேன்னு ஒரு தோட்டத்தில் அவர் வச்சுருந்தார். பல ஏக்கர் கணக்கில் ஒரு நாடளவு இருந்ததுங்கிறாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஒரு தோட்டம். அப்போ அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை அவன் மீறின போது அவன் இழந்தது பரலோகத்தை இல்லை, அவன் இழந்தது பூமியை. அப்போ இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வராருன்னா என்ன அர்த்தம்? அவன் எதை இழந்தானோ அதை திருப்பி கொடுக்கறது தான் மீட்பினுடைய மேன்மை. அவன் பரலோகத்தை இழக்கவே இல்லையே, அவன் இழந்தது பூமி எல்லாம். அப்போ சில பேர் ஒரே பூமிக்குரியதே பேசுறீங்க, பூமியை தான் பாஸ் இழந்துட்டோம், அது அங்கேயே தான் இருக்குது. தொலைச்சே தானே தேட முடியும், அதை தொலைக்கவே இல்லையே. பரலோகத்தையே தொலைச்சிட்டான் ஆதாமு, பரலோகம் அங்கேயே தான் இருக்குது, அதை யாரும் தொலைக்க முடியாது. அவன் தொலைச்சது இந்த பூமியை. ஏன்னா அவனுக்குன்னு அவர் இந்த பூமியை தான் பத்திரம் போட்டு கொடுத்துருந்தாரு. அதைத்தான் அவன் சாத்தான் கையில் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். சங்கீதம் 115:16 பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். The heavens are the heavens of the Lord, but the earth he has given to the children of man. மனுஷனுக்கு அவர் பூமியை கொடுத்தார் இருக்கு. அதனால தான் பாருங்க, இது நம்ம பூமி. ஆமென். சொல்லுங்க, இது நம்ம பூமி. ஆமென். நிறைய பேர் நினச்சிட்டாங்க இது ஏதோ படம் பெயர் அப்படின்ட்டு. இது நம்ம பூமிங்க. ஆமென். இது நம்ம பூமி. சில நினைச்சாங்க இது பிசாசின் உலகம், சாத்தானின் கூடாரம், இப்படியே சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே இருக்காது, வேற யாரெல்லாமோ ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் வச்சுருக்காங்க, கிலோமீட்டர் கணக்கில் வச்சுருக்காங்க. எங்கள் லேண்டை பார்க்கணும்னா நடந்து போக முடியாது சார், வண்டியில் ஏறுங்க, இங்கேருந்து அங்கே வரைக்கும் கூட்டு போகிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு போயிட்டு இது எல்லாமே நம்ம லேண்டு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே பல நாள் வேணும் போல். சுற்றி வந்தால் ஒரு நாளில் முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தர விரும்புகிறார், அந்த மாதிரி நீங்கள் சோந்தரிக்கணும்னு அவர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு வெளிப்பாடு. இது கரெக்டாக பிடிச்சிங்கன்னா இது அப்படியே நடக்கும். தேவன் மனுஷனோடு எப்பெல்லாம் அவர் பேசுகிறாரோ, நல்லா கவனிங்க, இது ஒரு சைன், இது ஒரு அடையாளம். எப்பெல்லாம் மனுஷனோட தேவன் பேசுகிறாரோ அப்பெல்லாம் அவங்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார், உனக்கு ஒரு லேண்டு தருவேன் அப்படின்ட்டு, உனக்கு ஒரு நிலத்தை தருவேன் அப்படின்ட்டு. நீ நல்லா அவர் பேசினதை இடத்தெல்லாம் போய் உட்காந்து படிச்சுப்பார். ஆபிரகாம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார், சொல்கிறார், உனக்கு தருவேன், நான் காண்பிக்கிற இடத்துக்கு அதை நான் உனக்கு தருவேன், உன் கண் காண்ற இதை நான் உனக்கு தருவேன், உன் கால் மிதிக்கிற இடத்த உனக்கு தருவேன். ரியல் எஸ்டேட் தான். ஆமென். கடவுள் பாருங்க, முதல்ல அதான் பேசுறாரு, நான் உனக்கு தருவேன், லேண்டு தருவேன்னு பேசுறாரு. சரி, ஆபிரகாம் விட்டுருங்க. அப்புறம் அவன் தலைமுறையில் பார்த்தா அதே தான் சொல்கிறார், ஈசாக்கிட்டே அதான் சொல்கிறார், இங்கேயே இரு, இங்கேயே உட்காந்துரு, எல்லாம் நமக்கு வரப்போகுது, எல்லாம் உனக்கு தான், பயப்படாத. யாக்கோபிட்டையும் தான் சொல்கிறாரு, பரதேசி மாதிரி படுத்திருக்கல, இது உன் ஊராக மாறப்போகுது, உன் பேருக்கு பட்டா போட்டு நான் தரப்போகிறேன். ஆமென். அப்படிதான் அவனே பாருங்க, ஏற்கனவே பாருங்க, இப்போ தேவன் நிலத்தை தரக்கூடியவருங்கிறது தெரியாதனால தான் சொந்த அண்ணனுக்கே கூழ் காய்ச்சி கொடுத்து பாத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடியை செய்ய காத்திருந்த அதே யாக்கோபுக்கு தான் கடவுள் அவன் பேரில் இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவன் யாரு? இஸ்ரவேல் யாரு? ஒரு பெரிய லேண்ட் மோசடியில் ஈடுபட்டவன். ஏன் அப்படி ஈடுபட்டான்? ஏன்னா கர்த்தர் தராருன்னு தெரியல அவனுக்கு. கர்த்தரையும் தெரியல, கர்த்தர் தருவாரா மாட்டாரா யார் பார்த்தாங்க. அண்ணன் வேற ரொம்ப இதாக இருக்கான், இன்னைக்கு கூழை காய்ச்சி கொடுத்து எப்படியாவது என்ன பண்ணிடுவோம், சேசுற புத்திர பாகத்தை
எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அவனை மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு மெமிக்ரிலாம் பண்ணி பார்க்கான். எது பண்ணாலும் கடைசியில் ஓட வேண்டியதாகி போச்சு. அதுதான் சொல்ல வரேன். வாங்கின மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. இப்போ கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் அவன்கிட்ட பேசி, ஓ மோசடிக்காரனே, மோசடி மன்னனே அப்படிலாம் பேசலை கர்த்தர். அவன் ஒரு கல்லை தலையணையாக வச்சு அவன் படுத்திருக்கான். கர்த்தர் அவன் கூட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆமென். உனக்கு பின் உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின அந்த ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்போ பேசுறாரு பாருங்க ஆண்டவர். பேசும்போதே லேண்டை பற்றி தான் பேசுறாரு. நீ சும்மா இதுக்கு போட்டு சண்டை போட்டுட்டு கிடக்க. ஆபிரகாமுக்கு நான் தான் கொடுத்தேன், உங்கள் தாத்தாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் கொடுத்தேன், நீ ஏன் இப்படி இருக்க? என்ன பார், நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் அவன் இதே காரியத்தை தான் நினைவு கூறுறான். சில வருஷத்துக்கு அப்புறம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை, வேதம் சொல்றது, அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு இடமே இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் 2 அடி 1 அடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நாளெல்லாம் முடிஞ்சு ஏக்கர் கணக்கில் லேண்டு உங்கள் கையில் வரும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கெட் தட் ரெவலேஷன். ஏன்னா நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். தட் இஸ் அ ப்ராமிஸ். அதனால தான் நம்ம அதை வாங்காதபடி கொஞ்சம் தடலாம் இருக்கும். நாம் அதை போய் பொசஸ் பண்ணுற ஒரு லேண்டை உங்கள் பேரில் மாற்றுறதுல சம்டைம்ஸ் ஒரு வாரே நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? அது உங்கள் பேரில் மாறுறது தான் வாக்கு தத்தமே. அதனால் ஒன்றுமே இல்லைங்க என் பேரில் நீங்கள் நினச்சிங்கன்னா, கடவுள் சொல்கிறாரு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தான் யாக்கோபு. அவன் பேரில் ஒரு ஊரே ஒரு தேசமே இருக்குது. அப்போ என்ன மாதிரி ஒரு வாக்கு பாருங்கள், பூமியை என்ன பண்ணுவாய், சுதந்தரிப்பாய். அப்போ மனுஷன் பரலோகத்தை இழக்கலை, மனுஷன் பூமியை தான் இழந்தான். அப்போ இயேசு இந்த பூமிக்கு அந்த பத்திரத்தை மறுபடியும் பிடுங்கி யார் இடத்துல யார் சீனை போடுறது அப்படின்னு யார் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு, மனுஷன் கையிலே கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். இனிமே அது உனக்குடையது கிடையாது, அது என் பிள்ளைகளுக்குரியது. அதுதான் மீட்பு. பாருங்களேன், மீட்டார்னு என்ன அர்த்தம்? மீட்பு நடந்த அர்த்தம் மறுபடியும் இந்த பூமியில மனுஷனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுதான் அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். நீ மறுபடியும் ஆளுகை செய்யலாம், நீ மறுபடியும் இந்த பூமியில காரியங்களை செய்ய முடியும். நீ இது உன்னுடைய பூமிங்கிறார். இதுதான் பால் வெளிப்பாட்டை பெற்று பால் பேசுறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பேசுறாரு. சொல்றாங்க, நீங்க என்ன ப்ராஸ்பரிட்டி பேசுறாங்க, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் ஃபுல்லாக தான் இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியலன்னு என்ன பண்றது? என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. மத்தேயு 1 வெளிப்படுத்தல் வரைக்கும் எனக்கு செழிப்பாகவே தெரியுது. ஆமென். பாருங்க, ரோமர்கள் நிருபம் பாருங்க, எதுவுமே ஒரு இடத்துல தான் இருக்குதுங்கிறது இல்லை. அதான் சொல்றேன், நான் 100 வசனம் காட்டுறேன்ட்டேன். நான் இந்த பூமி நாம் சுதந்தரிப்போன்ட்டு அவ்வளோ இருக்கு. ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஸோ ப்ராமிஸே என்னவா? For the promise to Abraham or to his descendants that he would be as of the world. பாருங்க, இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். இந்த உலகத்தையே நீங்க சுதந்தரிப்பாங்கிறது தான் வாக்குத்தத்தமே. உலகத்தை இருந்து ஓடுறது கிடையாது, உலகமே வேண்டான்னு சொல்றது கிடையாது. அது இந்த உலகம் உனக்காக, அது அவனுக்கே தெரிய பாருங்க, உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிறான். ஓடும் நதிகள் அதுவும் எனக்காக. அவனுக்கு கிடைச்ச, அதான் சொல்ற வரேன், அவனுக்கு கிடைச்ச வெளிப்பாடே சபைக்கு கிடைக்கல பாருங்களேன், சினிமாக்காரனுக்கு. அதனால தான் அவங்க ஃபீல்டு ரொம்ப பெருசாக இருக்கு.
அவன் பெரிய வெளிப்பாடு, அவனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு ஒரு உலகம் பிறந்தது எனக்காகன்றான். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் எதுக்காக பிறந்தேன்னே தெரியல பிரதர், ஏன் பிறந்தனே இருக்கேன் பிரதர் அப்படின்னே இருக்கிறோம். இந்த உலகம் எனக்காக பிறந்துச்சு அப்படிங்கிறான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. பவுல் இதெல்லாம் இன்னும் நிறைய சொல்றாரு. இந்த உலகம் உன்னுடையதுங்கிறாரு. பாருங்களேன், பாருங்க, இது நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் ப்ராஸ்பரிட்டி கிளாஸில். கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அப்போலோவாகிலும் பவுலாகிலும் யார் எல்லாருமே யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் உலகமானாலும் எல்லாமே யாருடையதாக இருக்குது? ஆல் திங்ஸ் இஸ் யோர்ஸ். எல்லாமே உங்களுடையதுங்கிறார். பாருங்க, அங்கே பாருங்க, பவுலாகிலும் அப்போலோவாகிலும், அப்போலோ ஆஸ்பத்திரி நமக்குள்ள தானே அப்படிங்கிறாங்க, கேபாவாகிலும், அப்புறம் என்ன போட்டிருக்குங்க? உலகமாகிலும், ஜீவன் மரணம் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்குது. நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. என்ன பாருங்க, இதெல்லாம் அடிச்சிச்சுன்னா வெளிப்பாட்டாக வந்துச்சுன்னா வேற மாதிரி யோசிப்போம். எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ், எல்லாம் உன்னுடையது. காலைல எழும்பும்போது நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு எழும்பக்கூடாது. நான் இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறவன். ஆமென். I am the heirs of the world. நான் இந்த உலகத்தை சுதந்தரிக்கும்படியான சுதந்திரவாளி. நான், இது என்னுடைய உலகம், என் அப்பாவின் வீடு, இது எனக்கான, இதில் இருக்கிற நன்மைகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். 2 பேர் சண்டை வந்தால் போடுவாங்களே, உங்கள் அப்பா வீட்டு ரோடா அப்படி மையம் பாருங்க. ரோடு மட்டும் இல்லை சார், உலகமே அப்பாவுடையது தான். ஆமென். எல்லாமே அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ், எல்லாமே உன்னுடையது. அப்போ உலகம் உன்னுடைய உலகங்கிறார். இந்த எண்ணம் கிறிஸ்தவங்களுக்கு இல்லாமல் போனதுனால தான் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்? அது அழிய போகிற உலகம் தானே. ஆனால் நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்துடுவார். ஆனால் நான் இங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன். பரலோகமே என் சொந்தமே பாட்டு. அதுக்கு பாருங்க, தேவனோடு இருக்கிறத பற்றி யோசித்து பாடினா தப்பு கிடையாது. ஆனால் பரலோகம்தான் உங்களுக்கு சொந்தம்னு மட்டும் நினச்சிங்கன்னா அங்கே பாதி வஞ்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இப்போ நம்ம பாடின பாட்டு, நம்ம கேட்ட எல்லா, அதனால தான் மக்கள் தரித்திரத்தில், இல்லாமையில், குறைவில். என்ன பாருங்கள், ஆபிரகாமான மீட்டிங் மக்கள் வந்திருந்தாங்க. நான் சந்தித்து பார்த்து பேசின வரைக்கும் 60-70% மக்கள் பொருளாதார பிரச்சனையில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு விடிவு காலம் எனக்கு வருமா? என் கடனில் இருந்து நான் எப்படி வருவேன்? எல்லாம் கிறிஸ்தவங்க. ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன் ஐயா அப்படிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே முங்கின உடனே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த இதுக்குள்ளே முங்கணும், இந்த வார்த்தையில் முங்கி எழும்பணும், அப்போந்தான் இந்த மண்டக்க சரியாகும். இது சரியாச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துன்னு எல்லாம் சரியாயிருன்ட்டு. எல்லாம் எத்தனை பேர், சிலர்லாம் 2-3 வாட்டி எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அழிச்சு புளிச்சு மறுபடியும் ஆட்டையா போடுவோம், கோட்டை போடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா சிலர் அப்படி நினைக்கிறேன், அந்த ஆள் சரி கிடையாது, இந்த ஆள்கிட்ட எடுத்தால் நான் கரெக்டாகிடும். சில பேர் இங்கே எடுத்தால் கரெக்டாகுது, யோர்தான்லேயே போய் எடுத்துருவேன். யோர்தானில் எடுத்தோம் அப்படியே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு இதுக்குன்னே டிக்கெட்டை போட்டு யோர்தான் வரைக்கும் போய், யோர்தானில் நான் சொல்ல யோவான் கையிலே ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்தால் கூட வேத வசனத்தை வைத்து உங்கள் மனசை புதுசாக்கலன்னா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நல்ல சில நன்மைகள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, அது ஒரு உடன்படிக்கை. ஆனால் அதை பற்றி வெளிப்பாடே இல்லாமல் எடுத்தால் அது கூட பயன் இல்லாமல் தான் போயிடும். பாருங்களேன், பாடின பாடல்கள், பேசின பிரசங்கங்கள் எல்லாமே எதை பற்றி ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் உனக்கு ஒன்றுமே கிடையாது, அதுதான் உனக்கு சொந்தம். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு தான் பாட்டு. அப்போ இது யார் வீடு? பேய் வீடு. அது தாய் வீடு. இந்த உலகம் அது பேய் வீடு அப்படின்ட்டாங்க. 13ஆம் நம்பர் பேய் வீடு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தை பேய் வீடாகவும் பரலோகத்தை தாய் வீடாகவும் பாட்டோம். நான் சொல்கிறேன், இது என் தகப்பனின் வீடு, என் தகப்பனின் சுதந்திரம், அவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களாக இது இருக்கிறது. ஆமேன். இந்த வெளிப்பாடெல்லாம் பட்டுச்சுன்னா ஏக்கர் கணக்கில்
உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை கையில் கொடுப்பார். பூமியை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமென். ஆமாம், லேண்டு வர்றதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். இவங்க வேற மாதிரி, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, 6 அடி நிலம் கூட எனக்கு இல்லை அப்படி பேசுறது தான் ரொம்ப பெருமைலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி வச்சுட்டாங்க. சில சொல்லுவாங்க அவ்வளோதான், எவ்வளோ இருந்தாலும் 6 அடி தானே. நான் சொல்ல, அந்த 6 அடியாவது உங்களுக்கு சொந்தமாக இருக்கா? அது கிடையாது அப்படிங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அது சொன்னவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் அவர் 6 அடிலாம் கிடையாது, நீங்களாம் 4.5 அடி தான் இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ கூட தேவையில்லை. திருப்பி சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த சதுரமாக வெட்டி நேராக உங்களை இறக்கிடுவோம், 2 அடியிலே முடிஞ்சிடும். இவ்வளோ நீட்டிக்கிட்டு எதுக்கு உங்களை அனுப்பணும், உள்ள இடம் இன்னும் மிச்சமாகும்ல, அதனால் சதுரமாக ஆக்கி நெட்டுக்காகவே உங்களை உள்ளே என்ன பண்ணிவிடுவோம், இறக்கிடுவோம். அப்படி தான் தோணுது. அவன் இது எல்லாம் இந்த வித்துக்களெல்லாம் போட்டதுனால தான் மக்கள் பாருங்கள், வீடு இல்லாமல், நிலம் இல்லாமல், வாழ்க்கையில் உயர்வு இல்லாமல் யாரையாவது பார்த்துட்டு இருக்குது. இந்த வீடு பாரு இவ்வளோ பெருசாக இருக்குது, அவன் பாரு இப்படி நல்லா இருக்கான், நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கஞ்சி குடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. கர்த்தருக்காக வாழ்கிறவங்களாம் கஞ்சி குடிப்பான், வேற எப்படியோ இருக்கிறவங்களாம் பிரியாணி சாப்பிடுவான். அப்படிங்கிற மாதிரியே ஒன்று கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. கடவுள் சொல்கிறார், அப்படி இல்லை, எனக்கு செவி கொடு, அப்பொழுது தேசத்தில் சிறந்ததை நீ புசிப்பாய். ஆமென். You will eat the best of the land if you willing and obey. நீ எனக்கு மனப்பூர்வமாக செவி கொடுத்தனா, என் சத்தத்தை நீ கேட்டனா, தேசத்தில் சிறந்ததை நீ என்ன பண்ணுவாய், புசிப்பாய். You will eat the best of the land. தனக்கு துரோகம் பண்ணி தன்னை குழியிலெல்லாம் தள்ளி இவ்வளோ பண்ண தன் சகோதரர்களுக்கு யோசேப்பு பண்ணது என்ன தெரியுமா? வாங்கடா, உங்கள் பேரில் ஒரு லேண்டை தாரன்னு கோசேன்னு ஒரு நாட்டை கொடுத்தான் பாருங்க. அந்த யோசேப்பே நாட்டை கொடுக்குறான்னா, இந்த யோசேப்பு பாருங்க உலகத்தே சுதந்திரிப்பாய் அப்படின்ட்டு இருப்பார். ஆமென். ஆமாம், கோசேன் த பெஸ்ட் லேண்ட். அந்த முழு ஊர்லேயும் எது சிறந்ததோ அதை தன் சகோதரர்களுக்கு யோசேப்பு கொடுக்குறான். யோசேப்புனா கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. ஜோசப் வந்து இந்த சாப்நாத் பனையா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். சாப்நாத் பனையாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு அர்த்தம். அதாவது சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறவன். அப்போ அது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். லேண்டு என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசிகள்லாம் பாருங்கள், பாழான லேண்டெல்லாம் சரியாக்குறாங்க. அதான் ப்ரொஃபெட்டிக்கல் மினிஸ்ட்ரி பாருங்களேன். அதில் ஒரு உப்பு குப்பு அப்படி தொளிச்சு தண்ணியை ஊற்றுனா இப்போ சரியாயிடுச்சு அப்படின்றதாங்க, யூஸ் பண்ணிக்கோ உன்னுடையது அப்படிங்கிறாரு. ஆமென். அப்படி வந்து சுதந்திரிக்கிற ஒரு காரியத்தில் தான் கர்த்தர் வந்து விரும்புகிறார். அதை நமக்கு தரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நம்ம கையில் அது இருக்கும்போது எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் செய்ய முடியும். பாருங்களேன், பாருங்கள், ஒரு வாடகை பில்டிங்கை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பிரதர், என்ன சர்ச்சு நடக்குது, கூட்டம் நடக்குது, ஹோட்டலில் ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் என்னெல்லாமா, இதில் இவ்வளோ பண்ண முடியுமா? இப்போ நம்ம கையில் ஒன்று கிடைக்க அதனுடைய பொட்டென்ஷியல்ஸ் எவ்வளோ கொண்டு வந்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் ஆக்க முடியுது பாருங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன், வேறு ஒருவனுடைய காரியத்தில் நாம் உண்மையாக இருந்தால் கடவுள் நம்மளை நம்பி அநேக சொந்தமான காரியங்களை அவர் தருவார். ஏக்கர் கணக்கில் லேண்டு வாங்க போகிறோம் இயேசுவின் நாமத்தில். சபைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் நிலங்களை, வீடுகளை வாங்குவீர்கள் இயேசுவின் நாமத்தினால். அது கர்த்தருடைய சித்தம் பார், கர்த்தருடைய விருப்பம். சங்கீதம் 37 எடுங்க, 9 தான் நின்னோம். பொல்லாதவர்கள் அறுபுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை, அப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்ங்கிறது திருப்பி இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணுறார், பேசுகிறார். ஏன்னா யாருக்கிட்டேயோ இருக்குன்னு நினைக்காத உங்ககிட்ட வருங்கிறத திரும்ப சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள், அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க, இன்னொரு வாட்டி, நான் தான் கரெக்டாக படிக்கல, 11 இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய். இது இவ்வளோ முறை அது வருது. இப்போ ஒரு முறையாவது இப்படிலாம் இருந்தேன்னா கவலைப்படாத தம்பி, பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் கன்ஃபார்ம்னு ஒரு இடத்துலையாவது போடலாம்ல. இந்த 37 இவ்வளோ போட்டவர் அதை கொஞ்சம் போடலாம்ல. சார் நீங்கள் என்ன அதே பேசுகிறீங்க, அதே தானே எழுதியிருக்கு. இவர் மட்டும் அதையே பேசுகிறார், எடுத்து சொல்கிறாருன்னா அதே தானே இருக்குது.
வேறு எது இருக்குது சொல்லுங்கள் இதில்? அதுதான் இருக்குது. இருக்கிறதா என்ன பண்ணுறோம், பேசுகிறோம் பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஆமென். வாவ். நமக்கு எதிராக மனிதர்கள் சதித்திட்டம் போடும் பொழுது கடவுள் அதை பார்த்து அப்படின்லாம் சொல்லல, கடவுள் அதை பார்த்து சிரிக்கிறாரு. நீ மௌனை இருக்கிறதையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு தான் போகிற. அவருக்கு அதை பார்த்தா ஜோக்காக தான் இருக்குது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம இது இது என்ன மாதிரி சீன் யோசித்து பாருங்க. இது எப்படி நடக்குது இப்படிலாம் ஆகும்போது? அதனால தான் பாருங்கள் இந்த லாஃபிங் அனாயிண்டிங்ஸ் ஆண்டவர் நமக்கு தராரு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் பெரிய பிரச்சனை, அவர் உருலாம், அதாவது என்ன சொல்லுது, மனுஷனுக்கு பல பிரச்சனைங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் வச்சுருக்காரு. அவருக்கு ஜோம் பண்ணும்போது எனக்கு அந்த லாஃபிங் அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகுது. இப்படிலாம் ஜோம் பண்ணால் என்ன நினைப்பான்? நான் போனேன் பாருங்க, அழுது அவர் ஜெபித்தார் அப்படின்னா கரெக்டு. ஆனால் ஜோம் பண்ண போனாங்க சிரிச்சுக்கிட்டே ஜோம் பண்ணாருன்னா லிஸ்ட்ல இருந்து நம்மளை தூக்கிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் உண்மையில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு அவரும் அந்த லாஃபிங் அனாயிண்டிங்ஸை ரிசீவ் பண்ணது மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில் நிறைய பிரேக் த்ரூஸ் ஆண்டவர் கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சு. ஆமேன். இப்போ அந்த ஆபிரகாமான மீட்டிங் லாஸ்ட் டேஸில் உட்காந்து அங்கே வந்த மக்களுக்காக ஜோம் பண்ணும்போது பாருங்கள், இந்த சேம் அனாயிண்டிங்ஸ் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்க்க முடிஞ்சு. பல்வேறு பிரச்சனையில் வந்தவங்க லாஃப் பண்ணிட்டு போனாங்க அந்த இடத்துல இருந்து. ஏன்னா கர்த்தர் லாஃப் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். பிரச்சனையின் நேரத்தில், சவாலான நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து ஐயோ எழும்பிட்டான்னு நினைக்கிறது இல்லை, அவர் நகைக்கிறார். இது சங்கீதத்தில் நிறைய இருக்கு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் பாருங்க சிங்காசனில் உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் சீரியஸாக இல்லை. அதனால் நீங்களும் சீரியஸ் ஆகிடாதீங்க. அவரை பார்த்தீங்கன்னா நீங்களும் சிரிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆமென். நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவி போகும், அவர்கள் வில்லும் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் ஒன்ட்டு இருக்கலாம், ஆனால் நாள் வருது அந்த கொஞ்சம் அதிகமாக மாறும். ஆமென். அவன் கெட்ட வழியில் பண்ண நிறைய இதை விட நீ தேவனுடைய வழியில் நீ போய் உன்ட்ட கொஞ்சமாக இருக்குன்னா அந்த கொஞ்சத்திலே உட்கார்ந்துருட்டாங்க. அதான் பிரச்சனை. அதை சொல்ல வரலையே. சொல்ல வர்றது என்னன்னா, அப்படிலாம் அடிச்சு அவன் நிறைய வச்சுருக்கலாம், ஆனால் நீ கர்த்தரை நம்பி வந்திருக்க, உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் நல்லது, அதை விட இது ரொம்ப நல்லது. அதை அவன் வச்சுருக்கிற 100 கோடியை விட உன்கிட்ட இருக்கிற இந்த 10,000 ரூபா ரொம்ப நல்லது. இது ரொம்ப அதை விட பவர்ஃபுல்லானது. ஆனால் அதுலேயே இருக்கும், நீ இருப்பன்னு என்ன பண்ணல சொல்ல, அது பெருகும். அதுதான் காரியம். பாருங்கள், துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமனின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும். ஆமென். ஆண்டவர் பாருங்க, என்னைக்குமே நம்மளை பற்றி மட்டும் பேச மாட்டார், டக்குன்னு நம்ம பிள்ளைகளை பற்றி பேசுவார். ஆமென். அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் பசியாறுவார்கள் போல, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டியின் நினத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஆமென். அவன் வாங்கினதே கொடுக்க மாட்டேங்கான், ஆனால் இவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறவனாக இருக்கிறான். ஆமென். நான் ஒரு நாள் யோசித்தேன், பைபிள் ஃபுல்லாகவே நம்மளை கொடுக்குறவங்களா மட்டும்தான் பேசியிருக்கிறார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அந்த நம்மளை பற்றி பேசுகிற எல்லா வார்த்தையும் பாருங்கள். நான் ஒரு நாள் யோசித்தேன், நம்ம ஒரு காமன் லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி பேசினா ஒத்துக்கிறாங்க, ஆனால் அதிகமாக இருக்குன்னு பேசினா ஒத்துக்கவே மாட்டேங்காங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற காரியத்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா
அதிகமாக தான் நமக்கு இருக்கணுங்கிறது தான் வேதவசனம். ஏன்னா இப்படி சொல்லுது பாருங்க. இப்போ இந்த வசனம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, முகம் கோணாதே. உன்ட்ட எவன்லாம் வந்து கேட்குறான்னு என்ன பண்ணு, கொடு. கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னா அப்போ உங்கள்கிட்ட எம்புட்டு பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டி இருந்தால் நீங்கள் அப்படி செய்ய முடியும்? வசனத்தை வாசித்துட்டு சுலபமாக போயிடுறோம். ஆனால் உன்கிட்ட கடன் கேட்குறவனு வந்தால் இது பண்ணாது. அவனுக்கு என்ன பண்ணு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன மூஞ்சை பற்றிலாம் பேசிட்டு பாருங்க. என்ன பண்ணாத மோகம். இப்போ இப்படி இருக்க முடியும். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு செழிப்பு கன்ஃபார்ம்னு அர்த்தம். நீ கண்டிப்பாக செழிச்சிருப்ப. ஏன்னா வந்து கேட்குறவனுக்குலாம் நீ கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொடுக்க முடியுது, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் செலக்ட் பண்ணி இந்த ஆள் கரெக்டாக யூஸ் பண்ணுவாரான்னு பார்த்து. ஏன்னா சிலர்கிட்ட கொடுத்துருக்கேன், என்ன பிரதர்னு கேட்டால் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்காங்க. இல்லை பிஸ்னஸில் ஏதோ போட்டு முன்னேறுவேன்னு சொன்னீங்களே, இல்லை முன்னேறுன்னு தான் போனேன், வழியில் முட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது நானே யோசிக்க வேண்டியிருக்கு, ஐயோ ஆண்டவர் நம்ம கொடுக்குற காசை தேவையில்லாமல் இது பண்ண கொஞ்சம் பார்த்து கொடுக்கணுன்ட்டு. ஆனால் இது வாசிட்டிங்கன்னா இதை பார்த்துலாம் கிடையாது. இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ. அதாவது கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னா அப்போ அதுக்கு வேற லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். இந்த வசனம் நிறைவேறணும்னா உங்கள் கையில் வந்து சும்மா இல்லை ஏதோ மாத சம்பளம் வாங்கியோ இல்லை ஒரு சின்ன இது வச்சோலாம் பண்ண முடியும். அப்போ இப்படி பேசியிருக்கிறாருன்னா எதை மனசில் வச்சு பேசியிருப்பாரு? உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. அப்படி கொடுக்க முடியுமா சார்? உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. ஊரில் எம்புட்டு பேர் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் செழிப்பு கிழிப்புன்னு சொல்லி பாருங்க, 100 ஃபோன் வருது. பாஸ்டர் நாங்கள் ஒரு சிறிய ஊழியத்தை செய்கிறோம். எனக்கு அப்பமே தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்திலே ஊழியம் செய்கிறோம். என்ன பேச போகிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆமாம், இந்த லாக்டவுன் காலத்தில் பாஸ்டர் என்ன பேச வரான்னு தெரியும். டெய்லி எனக்கு வர்ற அவ்வளோ ஃபோன் வருது. அதுலேயும் கொஞ்சம் ஜோம் பண்ணி கொஞ்சம் நல்லா நிதானித்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாங்களா எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் உதவி என்ன பண்ணுறோம், செய்கிறோம். மிஞ்சி போனால் ஒரு 5% வேணால் செய்ய முடியும். 100 பேர் கேட்டால் ஒரு 5 பேருக்கு என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம். மற்ற ஆட்கள்கிட்ட ஜோம் பண்ணிக்கோங்காங்க. நம்மக்கிட்ட வந்து அதுக்கு ஒரு செக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்காங்க. சரி, உங்கள் விருப்பம் வந்து ரொம்ப நல்ல விருப்பம்தான், எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் இந்த லெவல் ப்ராஸ்பரிட்டி வந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் பாருங்கள். அப்போ வரணுங்கிறதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இப்போ இது இத்தனை முறை அதை வாசித்திருப்போம். ஆனால் யோசிக்கல, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு? உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்யாதே. முகம் என்ன பண்ணாத, கோணாதே. எப்படி சொல்றாரு பாருங்க, கொடுன்னா எப்படி சார் இதெல்லாம் கொடுக்க முடியுமா? சர்மன் ஆன் த மவுண்டன்ல இருக்கு. எவ்வளோ ஆத்தென்டிக் ஸ்பீச் இது. வேற எங்கேயாவது சொல்லியிருந்தா கூட ஸ்கிப் பண்ணி போகலாம். மலை பிரசங்கத்தில் வருது. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ இதை வந்து நம்ம கொடு அப்படின்றதாங்க. சார் நான் வாங்கினவனுக்கே கொடுக்க முடியல, நான் எங்கிருந்து கொடுக்க? கடன் கேட்குறவனுக்கு கொடுவான், நான் கடன் வாங்கினவனுக்கே கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன். அதுக்கு ஜோம் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேங்கிற நிலைமையில விசுவாசியை வச்சிருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் படி செழிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியா. ஆமென். வாரி இறைத்தான் பாருங்க, உங்களை எப்படி சொல்லியிருக்கு. யாரோ ஒருத்தருங்களங்க, ஒவ்வொரு விசுவாசியும் வாரி இறைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றேன் இன்னைக்கு மாலையில். ஆமென். சொல்றாங்க பாருங்க, பாரி வள்ளல் அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆமென், அப்படிதான் இருப்பீங்க. அப்படி இருப்பது தான் கர்த்தருடைய சித்தமும் நோக்கமா இருக்கிறது. அப்போ கண்ட காரியத்தின் மேல மனசை வைக்காம, கர்த்தாவே என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் இப்படி இருக்குன்னா, முகம் கோணக்கூடாதுன்னா, அப்போ என் பர்ஸை நிரம்பி இருக்கணும், என் களஞ்சியம் நிரம்பி இருக்கணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என்ன அப்படி வைங்க, நான் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில் நீங்கள் வந்து பாருங்க. நான் சொல்கிறேன், செழிப்பு எப்படியோ வரும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தராருன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அவர் தர விரும்புகிறாருன்னா அர்த்தம்.
ஆமாம். அதாவது நம்ம அதை ஒரு போதனை மாதிரியே படிச்சிடுறோமே தவிர ஒரு ஸ்டாண்டர்டை மனசில் வச்சு தான் அதை பேசுகிறார். முகம் கோணாதே கேட்கிற, அது என்ன கேட்கிற எவனுக்கும். அது எப்படி சார்? பேங்காலே கொடுக்க முடியாது. அப்படி உன்னிடத்தில் கடன் வாங்க அவன் வாயை திறந்து கூட கேட்கல, விரும்புகிறான். உனக்கு தெரியுது இது இன்னும் டீப்பர், கோ டீப்பர் பாப்பா. இது எப்படி இருக்குது பாருங்களேன். கேட்கவே இல்லை. அவன் கடன் வாங்க என்ன பண்ணுறான்? அண்ணன்ட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமா, தருவாரா அப்படின்னு மனசில் என்ன பண்ணுறான்? விரும்புகிறான். விரும்பினவனுக்கெல்லாம் கொடுங்கிறார். இது எப்படி சார்? இது எப்படி நடக்கும்? எத்தனையோ வசனத்தை கடைப்பிடிக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த வசனத்தை கடைப்பிடிச்சு பாருங்களேன் பார்ப்போம். நாங்கள் ஒன்றையும் தவறாமல் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேண்டியது ஒரு நாள் செஞ்சு பாருங்க பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில். அவ்வளோதான். ஒரு நாள் இதில் வாக் பண்ணணுன்னா பெரிய ஒரு செழிப்பு வேணும் பாருங்க. ஊரே வந்துடும் கேட்குறதுக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கடவுள் ஊற்றாக வாய்க்காலாக மனசில் நினச்சா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார் பாருங்க. ஏமேன். அடுத்தால பாருங்க, இதில் நிறைய இருக்குது. அடுத்த வசனம் போடுமா? அதுலேயே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருப்பி தருவான்னு தெரிஞ்சு கொடுக்காத அப்படிங்கிறார். சார் அப்படி பார்த்து தானே கொடுக்க முடியும். பேங்க் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் ஏன் வாங்குறான்? அவனால் கட்ட முடியுமா முடியாதா? அவனால் திரும்ப தர முடியுமா முடியாதா? செலுத்தக்கூடிய நிர்வாகம் இருக்கான்னு பார்க்குறான். ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறான்? கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். அதனால் அவங்க அளவீடு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், பார்த்து கரெக்டாக கொடுப்பான். வட்டிக்கு வாங்குறவன் தான் மாட்டிக்கிறான் நிறைய நேரத்தில். பேங்க் அவன் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணி இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன், இதில் இருந்தால் மேக்ஸிமம் அந்த பேங்க் இதில் ஓரளவுக்கு ஒப்பிடுறாங்க. மற்றபடி உள்ளவங்க தான் ரொம்ப மாட்டுறாங்க. அப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருப்பி தருவான்னு நினச்சி கொடுக்காத அப்படிங்க. சார் என்னது இப்படிலாம் நான் வாழ முடியுமா? அப்போ அப்படி வாழணும்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். வாங்க சிலர் திட்டிகிட்டே ஆற்றுல போட்டதான் நினச்சி கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. அதாவது கரிஞ்சு கொட்டிகிட்டே கொடுப்பாங்க. அவன் எந்த காலத்துலங்க திருப்பி தந்திருக்கான்? சரி ஏதோ காந்தி கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன், ஏதோ கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு, திருப்பி தருவான்னு என்ன பண்ணாத, உனக்கு திரும்ப தருவான்னு நினச்சியே கொடுக்காத அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ ஆழமான ஒரு காரியம் பாருங்கள். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என் மைண்டில் என்ன வருது? ஆண்டவரே இப்படிலாம் கொடுக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் செழிச்சிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ அந்த அளவுக்கு செழிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். உன்கிட்ட வஸ்திரத்தை கேட்கானா கொடுத்துருவீங்களா நீங்கள்? இப்படியே தான் பேசுகிறார். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஏன் சாயலில் இருக்கிற, நீ கொடுக்குறவனாகவே இருக்கணுங்கிறதான் கடவுளுடைய நோக்கமும் சித்தமாக இருக்குது பாருங்கள். ஏமேன். என்ன அருமையான வார்த்தைகள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுபுண்டு போவார்கள். பாருங்க, பூமியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது ஒரு சாபத்தின் வாழ்க்கைன்னு வேதவசனம் சொல்லுது. பூமியில் நல்லா இருக்கிறது தான் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைன்னு சொல்லுது. ஆனால் இவங்க தலைகளாக வச்சுருக்காங்க. இந்த பூமியில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவர் கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா அவர் கஷ்டப்படுவார். கர்த்தருடைய பிள்ளை வேற என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் தான் படுவாங்க. அவர் வேற மாதிரி சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமே. எங்கிருந்து இதை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்து எதெல்லாமோ மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு சேர்த்துட்டாங்க பாருங்க. சொல்கிறாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இது நிஜமா? இதெல்லாம் நம்பலாமா? இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கும் போது 25வது வசனம் பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அப்படின்னா என்ன? என் வாழ்நாளெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன்,
இதை எழுதுகிற சங்கீதக்காரன் சொல்கிறான், என் அனுபவத்திலேருந்து பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். பார்த்ததே இல்லை. திருப்பி இது எதை சார்ந்தே இருக்கு பாருங்க. அவன் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ரகிள் அடையவே மாட்டான். அவன் மட்டும் இல்லை, அவன் பிள்ளையும் கையேந்தி தெரியாது. எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா, நடக்கவே நடக்காது. அவன் சந்ததியும் நல்லா இருக்கும். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்குறான். சார், டெய்லி கடன் வாங்குறது வேற. டெய்லி அக்கௌண்ட் சொல்லிட்டு போயிடுவேங்க, மாத கடைசியில் செலுத்துவீங்க. என்ன ஸ்டாண்டர்டு ஒரு தாட் பாருங்க. அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்குறான். இது சாத்தியமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்கள் அப்படி இருப்பீங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படி இருப்பீங்க. தினமும் கொடுப்பீங்க. நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒவ்வொரு ஆக்டும் ஜெனரேஷனல் பிளெஸ்ஸிங்ஸாக தான் மாறுது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கை விடுவது இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுகிறார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியை அறுபுண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சொன்னலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அடி பிசகவில்லை. ஏன் பிசகவில்லை? உள்ள இருக்குது. தேவன் அருளிய வேதம் அவன் கையில் இருக்கு, பையில் இருக்குலாம் போடல. கேட்காரு, என்ன பாஸ்டர் இங்கே பைபிள் எங்க அப்படிங்க. நான் அப்படியே வந்துட்டேன் ஒரு வேலையா. அவங்க எப்பவுமே பையிலே வச்சுட்டு இருக்கேன். கையில் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, இருதயத்தில் அது இருக்கணும். இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. வார்த்தை உள்ள இருந்தா நட பிசகாது, நடைகள் வாய்க்கும். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுபுண்டு போவது நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாக இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன். இப்போ அந்த ஆள் எங்கப்பா, பெருசாக பிரபலமான ஒரு ஆள்னு சொன்னீங்களே, தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமே. கெட் ரைட் எக்ஸாம்பிள்ஸ். சில தப்பான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு அவன் அப்படி வந்துட்டான் இப்படி வந்துட்டான்னு பார்த்துட்டு போவாத. அவன்லாம் காணாமல் போயிட்டான். நீ யாரை பாரு? உத்தமனை என்ன பண்ணு? நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து ஜெயிக்கிற ஆளை பாரு. அவன் சாதாரணமாக இருந்த மாதிரி இருக்கும், லேசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் முடிவு சமாதானம். ஆமென். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுகிறார்கள். அறுபுண்டு போவதை துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்கள் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போம். எங்களை மேன்மையாய் வாழ அழைத்திருக்கிறவரே, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் நீர் அனுப்பின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, தைரியமாக அடிகளை எடுத்து வைக்கும்படியாய், ஓ எங்க காலை எடுத்து வைக்கும்படியாய். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கடவுளால் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். ஆமென். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவனை தாங்குகிறார். நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை தாங்குவேன். நீ தோற்க மாட்டாய், நீ கீழே விழ மாட்டாய். என் கைக்குள்ளதான் நான் உன்னை வச்சிருக்கிறேன். தைரியமா நம்பி கால் எடுத்து பேதுரு வச்சான். ஆனா
அந்த டைமில் கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அவனை உடலை பாருங்களேன், ஆண்டவரே நான் கையை பிடிச்சி மறுபடியும் தூக்கிட்டா இருப்பார். கடவுளுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஒருவேளை சில சறுக்கல்கள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, என் கால் சறுக்குகையில் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று. மாகோ ராபா லாகா ராபாலா ஷேகேடே லேமோ ரோக்லே மாண்டாலா பாரா. கர்த்தாவே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகையில் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. ஆமா, சில நேரம் வழுக்கிற மாதிரி இருக்குது, வழுக்கிற மாதிரியான காரியங்கள் இருக்கு. ஆனாலும் எங்களை கீழே விழாம எங்களை காக்குறீங்க சுவாமி. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நாங்கள் எங்கேயோ கீழே விழுந்து கிடக்கிற நிலையில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் அவன் எழும்புவான், அவன் மறுபடியும் எழும்புவான். எத்தனை முறை 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்குவேன், நான் தூக்குவேன். உங்க வாழ்க்கையில தோல்வி முடிவானதல்ல, உங்கள் வெற்றிக்கு முடிவே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் சொல்றேன், failure is not a final things in your life. ஹல்லேலூயா. அது முடிவு கிடையாது. ஒரு வாட்டி தோத்துருக்கலாம், சில காரியங்கள் சரியில்லாமல் போயிருந்திருக்கலாம், அதை வச்சு முடிவுக்கு வராதிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்ப வல்லவர், எல்லாவற்றிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லவர், எல்லாத்திலிருந்து உங்களை தூக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். மாலை வேலையில் அவரை நம்பி நன்மை செய்யுங்கள், அவரை நம்பி காலை எடுத்து வைங்க. ஹல்லேலூயா. வானம் திறந்து கொட்டுகிறவர் அவர். தேங்க்யூ ஃபாதர். இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தையின் மழையை மேலே பொழிந்தர்லி சுவாமி. இது முளையை கிளப்புகிறது ஒவ்வொருத்தருக்குள்ள. இந்த மழை சும்மா விடுறது இல்லை, எங்களுக்குள்ளே முளையை கிளப்பி அது விருட்சமாய் மாறி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அது உண்டு பண்ணுகிறது. பெரிய விளைச்சலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு அடியை எடுத்து வைக்கும் தைரியத்தை இந்த மாலையில ஊட்டுவதற்காக ஸ்தோத்திரம். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உடைய ஜனங்கள் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறும்படியா ஒரு செயலை நீர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அது உம்முடைய விருப்பம், அது உம்முடைய சித்தம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்குன்னா நீங்கள் விதைக்கலாம். இது கர்த்தருக்கென்று நாம் கொடுக்குற நேரம், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற நேரம். ஸோ ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம். இந்த 4 நாளும் இந்த கூட்டங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைங்க உங்கள் நன்றி காணிக்கைகளை விதைகளை அனுப்பியிருக்கிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலையிலையும் நீங்கள் விதைக்கலாம். தேவன் பெரிய அறுவடைகளை, பெருத்த அறுவடைகளை, நிறைவான அறுவடைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அவர் பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய நிறைவை பார்ப்பீங்க, பெரிய சம்பூர்ணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வார்த்தையில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். கர்த்தருடைய வாக்கு உங்கள் மேல் பழிக்கும், அது நிறைவேறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா விதையும் முளைக்கும், ஒரு விதையும் வெத்து விதையாக போகாது, எல்லாம் முளைக்கும். வாழ்க்கையின் செழுமை நாட்களை பார்ப்பீங்க. இது வரைக்கும் லேண்டே உங்கள் கையில் வரலன்னா லேண்டு உங்கள் கையில் வரும். நிலங்களை நீங்கள் வாங்குவீர்கள், வீடுகளை நீங்கள் வாங்குவீர்கள், கிரய பத்திரங்கள் போடப்படும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் அதற்கான திராணியை உங்களுக்கு தருவார். கர்த்தர் அதற்கான பலனையும் கிருபையும் தயவையும் உங்கள் வாழ்க்கையில பாராட்டுவார். மேன்மையாக இருப்பீர்கள். ஆமென். God bless you. God bless you.